ஆண்டவர் நமக்கென்று ஒரு சில தரிசனத்தை கொடுத்திருப்பார். நம்முடைய குடும்பத்திற்கென்று நமக்கென்று சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அது நிறைவேற வேண்டுமானால், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேல் நம்மை உயர்த்த வேண்டுமானால், நமக்கு எது வேணும்? பொறுமை வேணும். நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நமக்கு அது எது வேணும்? பொறுமை வேணும். இன்னைக்கு அந்த பொறுமை இல்லை நம்மிடத்திலே, அந்த பொறுமை இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒரு நேரத்தில் இருந்தது. நிந்தையை சகித்தீர்கள், உபத்திரவங்களை சகித்தீர்கள், வேதனையை சகித்தீர்கள், எல்லாரும் பரியாசம் பண்ணும்போது அவை எல்லாவற்றையும் சகித்தீர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இல்லை, ஒருவருக்கொருவர் விசுவாசம் இல்லை, ஒருவருக்கொருவர் தாங்குவதில்லை. அதனாலே தயவு செய்து உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும்.